எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பன்னீர் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்க்ரீடியன்ட். இன்னைக்கு நம்ம பன்னீர் வச்சு 2 அருமையான ஸ்டார்டர் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபிக்கு பன்னீரை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எடுக்கிற பன்னீரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையில் மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பன்னீரில் நல்லா கோட் ஆகிடும். மசாலா நல்லா பன்னீரில் கோட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. பன்னீர் ஊறிட்டு இருக்கிற டைமில் டிப் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1 கப் புதினா, நெக்ஸ்ட் 1 சின்ன துண்டு வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய். உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைங்க. ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் எண்ணெய் அப்புறம் வெண்ணெய்க்கு பதிலாக நான் நெய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெய் ஹெல்த்தி கூட. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 1 இல்லைன்னா 2 நிமிஷம் போதும். எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆனதும் கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் நல்ல சூடாக கொத்தமல்லி புதினா சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான டோஸ்டட் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அடுத்து ரொம்பவே சுவையான பன்னீர் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான கட்லெட் செய்ய நான் 1 கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு துருவி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற 1 கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
பொடுசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலவையை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட 200 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/4 கப் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் சேர்க்கறதால கட்லெட்டுக்கு நல்ல ஷேப்பும் கிறிஸ்பினஸும் கிடைக்கும். இப்போ கட்லெட் கலவை ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையில உருட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு கட்லெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெகுலரா ரவுண்ட் ஷேப்லயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை டிப் பண்ணி எடுக்க ஒரு மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மைதா கலவை ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம பார்த்துக்கோங்க. இன்னொரு பிளேட்ல கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இப்போ கட்லெட்ஸை ஒண்ணா எடுத்து மைதா கலவையில டிப் பண்ணி பிரெட் தூள்ல போட்டு நல்லா ரோல் பண்ணுங்க. கட்லெட்டோட எல்லா பக்கமும் பிரெட் தூள்ல நல்லா கோட் ஆகணும். வீட்டில் பிரெட் தூள் எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட இந்த பிரெட் தூளை செய்யலாம். எல்லா கட்லெட்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கட்லெட்ஸை ஒன்றா போடுங்க. கட்லெட்ஸை 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து டொமேட்டோ கெச்சப்போட சூடா சர்வ் பண்ணுங்க. ரெண்டு அட்டகாசமான பன்னீர் ஸ்டார்டர் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.